வரலாற்றுடைய விளக்கங்களின் வெளிச்சத்தில் தான் நாம் நிகழ்கால நடைமுறைகளை செயல் திட்டங்களை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வரலாறு என்பது நிகழ்வுகளின் தொகுப்புகள் மட்டுமல்ல, அது சமூக இயங்கிகளோடு பொருந்தி வரக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உள்ளடக்கியதான் வரலாறு. அந்த வரலாறிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சமூகம் எப்படி இவைகளை கடந்து வந்திருக்கிறது என்பதை பற்றியும் நமக்கு அது ஒரு வெளிச்சத்தை தருவதாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 1925 என்ற ஒரு காலகட்டம், இன்றைக்கு 2024 ஒரு நூறாண்டு. இந்த 1925 பல 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 பரிணாமங்களில் இது 1925 பல முக்கியத்துவம். 25 கிட்டத்தட்ட பெரியாருடைய தொடக்க கால அரசியலும் அதான் அமைந்திருக்கிறது. 1925 சுயமரியாதை இயக்கம் காலமுடியது. 1925 குடியரசு பத்திரிகை தொடங்கியது. 1924 கலைஞர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார். 1925 சேரன்பாக விதவி குழுக்களம் போராட்டம் நடந்திருக்கிறது. 1924 வைக்கம் போராட்டம் நடந்திருக்கிறது. எனவே இந்த ஆண்டு என்பது கடந்த நூற்றாண்டுகளோடு நெருக்கமான ஒரு வரலாற்று தொடர்பை கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி நாம் இளைஞர்களுக்கு இந்த வரலாற்று தகவல்களை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு செய்தியை அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். இந்த 1925 என்ற ஒரு காலகட்டத்தில் எத்தகைய முரண்பாடு சமூகத்தில் அன்றைக்கு இருந்திருக்கிறது அது என்பது ஒரு அடிப்படையான அன்றைக்கு எழுந்திருக்கிற முரண்பாடு என்பது பார்ப்பனர் அல்லாதார், பிராமின் நான் பிராமின் என்ற அடிப்படை முரண்பாடுதான் அன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறது. காரணம், பார்ப்பனர்கள் என்பவர்கள் மட்டும்தான் அரசியலில், சமூகத்தில், மத இயலில் அனைத்திலும் முழுமையான 100க்கு 100 ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். பார்ப்பனர் அல்லாத மக்கள் இன்றைக்கு சாதி பெருமை பேசுகிறவர்கள், உயர் சாதி பெருமை பேசுகிறவர்கள், தனக்கு சாதி அடையாளம் இருக்கிறது, சாதி பெருமை இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை உயர் சாதி, ஒடுக்கப்பட்ட, தீண்டப்படாத மக்கள் அத்தனை பேருமே சூத்திரர்களாக, இழிவுபடுத்தப்பட்ட மக்களாக, படிப்பறிவு மறுக்கப்பட்ட மக்களாகத்தான் அன்று கலந்தார். அப்ப அந்த முரண்பாட்டினை முன்னெடுத்து அந்த முரண்பாடுகளின் அடிப்படையிலே போராட்டம் நடத்த வேண்டிய நிலையில்தான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்ற பெயரில் தான் நீதி கட்சி தொடங்கியது, தென்னிந்திய நலவரிமை சங்கம் தொடங்கியது. பார்ப்பனர் அல்லாதார் என்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் அன்றைக்கு போராட்டங்கள் முளைவிட தொடங்கி இருந்தன என்பது ஒரு வரலாறு. பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் அதனுடைய வரலாற்று திசைவழி போக்கில் பல மாற்றங்களை உருவெடுத்து பல்வேறு பார்ப்பனருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற பார்ப்பனர் அல்லாதார் தங்களை பார்ப்பனரிடத்திலே வைத்துக் கொள்வதற்கு முடிந்த முயற்சிகள், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலைகள், பார்ப்பனியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் தீண்டப்படாதவர்கள் மீது பார்ப்பனியத்தை நிலைத்த ஒரு நிலை, இன்றைக்கு தீண்டப்படாத மக்களுக்குள்ளேயே பார்ப்பனியத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கீழே இருக்கின்ற நிலை என்று சமூக இயங்கியல் போக்கு என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பின்னணி தான் நான் அதை பார்க்க வேண்டிய அவசியமாக நான் கருதுகிறேன். இதில் குன்றக்குடி அடிகளாருக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவு அது இன்றைக்கு ஒரு தேவைப்படுகிற ஒரு பிரச்சனை. ஏனென்றால் அவருக்கும் இது நூற்றாண்டு, குன்றக்குடி அடிகளாருக்கும் ஒரு நூற்றாண்டு. அப்ப குன்றக்குடி அடிகளார் யார்? அவர் ஒரு சைவத்தில் ஊறி போன ஒருவர், சைவ நெறி. சைவ மடங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் அது சைவத்தை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட மடங்கள். அந்த மடங்களிலே மடாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சைவ சமயத்தை, சைவ சாதியை சேர்ந்த உயர் குலத்தவர்கள் மட்டும்தான் அது மடாதிபதிகளாக வர முடியும். ஒன்று வெள்ளாளர் பிள்ளையாக இருப்பார்கள் அல்லது வெள்ளாளர் முதலியாராக இருப்பார்கள். இந்த சாதி பிரிவுகள் தான் அந்த பிரிவுகளே வர முடியும். சைவம் என்பது பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்ற ஒரு அமைப்பாக இருந்து இருக்கிறது என்பது வரலாற்றிற்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த சைவ அமைப்புக்குள்ளேயே அந்த சைவம் எப்படிப்பட்ட கட்டமைப்பில் இயங்கியது என்ற ஒரு கேள்வி. பெரியார் சைவத்தை எப்படி பார்த்தார், சைவத்தை எப்படி அணுகினார், இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. சைவத்தை பற்றி பெரியாருடைய மதிப்பீடு அது பார்ப்பனியத்திற்கு துணை சேர்க்கிற ஒரு அமைப்பு தான் சைவம் இருந்திருக்கிறது என்பதுதான் சைவத்தை பற்றி பெரியாரிய மதிப்பீடாக இருக்கிறது. எனவே சைவத்தை, பெரியாருடைய போராட்டத்தை எதிர்த்து சைவர்கள்
கடுமையாக பெரியாரை எதிர்த்து இருக்கிறார்கள், பெரியாரை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். பெரியாருக்கும் சைவர்களுக்கும், பெரியாருக்கும் பார்ப்பனர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம். சைவம் அந்த பார்ப்பனியத்தை தூக்கி நின்று கொண்டு பெரியாரை சைவமும் எதிர்த்து போராடி ரெண்டு பேருமே போராடி இருக்கிறாங்க. சைவத்திற்கும் போராடிருக்காங்க. சைவ மாநாடு, சைவத்திலே ஒரு 3 கேட்டகரி பிரிக்கப்படுது. ஒண்ணு, சைவம் சாதி கட்டமைப்பை, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறது. தமிழ் மொழி என்பது சமஸ்கிருதத்திற்கு உட்பட்டது. தமிழர்கள் சமஸ்கிருத கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள். பிராமணர்களுக்கு அவர்கள் அடங்கி போகக்கூடியவர்கள் என்று சொல்லி சைவத்திலே மிக தீவிரமான சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வர்ணாசிரமத்தை, சாதிய கட்டமைப்பை, தீண்டாமையை தூக்கி பிடித்துக் கொண்டு சைவர்களாக அவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பல மாநாடுகள் நடத்தி அதில் வர்ணாசிரம அமைப்பை நியாயப்படுத்தி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். தீண்டாமை அமைப்பை நியாயப்படுத்தி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பிரிவு இருந்தது. இரண்டாவது ஒரு பிரிவு சைவ பிரிவு அன்றைய அரசியலிலே இருந்தது. அந்த அரசியலில அந்த சைவ பிரிவிலே ஒரு சிலர் என்ன சொன்னா, இது மாதிரி பழைய காலத்து சாதி அமைப்பு, வர்ணாசிரம அமைப்பு, தீண்டாமை இவைகளை நியாயப்படுத்தக்கூடாது, அவைகளை விட்டு கலைந்து விட்டு சைவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு இரண்டாவது பிரிவு ஒன்று சைவத்துக்குள்ளே இருந்தது. இதை தவிர மூன்றாவது பிரிவு ஒன்று சைவத்துக்குள்ளே இருந்தது. அந்த பிரிவு பெரியாருடைய சுயமரியாதை இயக்க கொள்கைகளை, சாதி மறுப்பு கொள்கை, பார்ப்பன எதிர்ப்பு கொள்கை, வைதிக எதிர்ப்பு கொள்கை இவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற சைவரிலே இருக்கிற தீவிரவாதிகள் என்பவர்கள் பெரியாரின் முன்னால் அணிவகுக்கின்ற 3 பிரிவுகளாக இருந்தார்கள். இது சைவத்துக்குள்ளே இருந்தது. பெரியார் சைவத்தை பற்றி சில அடிப்படையான கேள்விகளை பெரியார் கேட்டிருக்கிறார். அதை முதல்ல அடிப்படையில் அதை புரிந்து கொண்டா மேற்கொண்டுதான் அடிகாரை பற்றி பேசுவதற்கு வர முடியும். பெரியார் சைவத்தை நோக்கி வைத்த சில கேள்விகள், முக்கியமான சில கேள்விகள். பார்ப்பன வேதம், பார்ப்பன புராணம், பார்ப்பன வேள்வி மற்றும் சங்கராச்சாரிகளை எதிர்ப்பதாகவும் அவற்றோடு தங்களுக்கு ஒட்டு உறவு கிடையாது என்று கூறும் சைவ சமயத்துக்காரர்கள் தங்கள் கடவுளான சிவனுக்கு மட்டும் கந்த புராணம், சிவமக புராணத்திலிருந்து ஆதாரம் தேடுவது ஏன்? நீங்க நாங்க பார்ப்பனை இருக்கிறோம், புராணத்தை இருக்கிறோம், பார்ப்பன வேள்வியெல்லாம் இருக்கிறோம்னு சொல்ற நீங்க சிவனு எப்படி பிறந்தான் அப்படிங்கிறதுக்கு கந்த புராணம், சிவ மகாபுராணம் இவைகளை தூக்கி வச்சுக்கிட்டு இங்க இருந்தா பிறந்தான்னு சொல்றீங்களா? அது என்ன நியாயம்? இந்த புராணங்களை ஒதுக்கிவிட்டால் சைவத்தில் சிவனுக்கு ஏதாவது இடம் இருக்கிறதா? இந்த புராணத்தெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா சிவங்கிறது யாரு, அவன் எங்க இருக்கா, அவன் சிவன்கிறது யாருங்கிறதையே நீ புராணத்துல தான் எடுத்து வச்சு நீ பேசுற. அவனை ஒதுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே. சைவம் உட்பட இந்து வைணவ கடவுள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த கடவுள்கள் எல்லாம் தேவர்களின் யாகத்தை எதிர்த்து வந்த அரக்கர்களை அழித்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் சித்தரிக்கப்படுவர்களாகத்தானே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். அதாவது இந்த கடவுள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரக்கர்களை அழிக்கிறது, அந்த வேதத்தை எதிர்த்தான், தேவர்களுக்கு தொல்லை கொடுத்தான், அதை அழிப்பதற்காக நான் 2 அவதாரம் எடுத்த சிவன் கடவுள்கள் இப்படிப்பட்டவன் தானே இவனுக்கு இருக்கிறான். ஆரியத்துக்கு துறை போகிட்டவன் தானே இருக்கிறான். சைவ சமய தலைவர்கள் என்பவர்களும் கூட வேதங்களையும் யாகங்களையும் காப்பாற்றுவதற்கும் அவற்றை எதிர்த்தவர்களை அழிப்பதற்கும் தோன்றியவர்கள் தான் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? வேதம், யாகம் அவற்றை காப்பாற்ற வந்த கடவுள்கள், ஆரியர்களால் புனையப்பட்ட புராணங்கள் இவற்றை ஒதுக்கிவிட்டால் சைவம் என்று ஒன்று வேறு இல்லை என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? நீங்கள் பாடுகிற தேவாரத்துக்கோ திருவாசகத்துக்கோ தமிழ் மறைக்கோ சைவத்தில் எங்கேயாவது இடம் இருக்கிறதா? பெரியார் கேட்டார். ஆக சைவம், ஆகமம், தேவாரம், திருவாசகம் போன்ற வார்த்தைகளும் சைவ கடவுள்களின் பெயர்களிலும் கடவுள்களின் மனைவி பிள்ளைகளின் பெயர்களிலும் முழுதும் ஆரிய மொழியிலேயே ஏன் இருக்கிறது? அப்பெயர்களுக்கு புனையப்படும் கதைகளும் புராணங்களும் பெரும்பாலும் ஆரிய மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்விய சைவத்தை நோக்கி. அதாவது சைவங்கிறது ஆரியத்தோட கல்வி பிணைந்து பிரிக்க முடியாத அளவுக்கு தான் நீங்க பேசுற சைவம் இருக்கு. ஆனா உதட்ட அளவுல நாங்க ஆரியத்தை இருக்கிறோம், பார்ப்பனத்தை இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பார்ப்பனியத்திற்கு துணை போவதாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் சைவத்துல இருந்தவனை பார்த்து பெரியார் வைக்க வருங்க. அப்ப இந்த சைவ பிரிவில, இந்த சைவ கட்டமைப்புல கடுமையானவங்க இருந்தாங்க. மறைமலை அடிகள் போன்றவர்கள்லாம் தீவிர சைவரா இருக்க பிறகு கருத்து மாறி இருக்காங்க. திருவிக்காவும் இந்த சைவத்துல இருந்தவர்கள் தான். அவர் பெரியாருடைய பிறகு பயணித்திருக்கிறார். ஜே.எஸ். கண்ணப்பர் என்று ஒரு சைவத்தில் இருந்திருக்கிறது தான். அவர் பெரியாருடைய இயக்கத்திலே, சுயமரியாதை இயக்கத்திலே பயணித்திருக்கிறார். இந்த சைவர்களுக்குள்ளேயே சண்டைகள், மோதல்கள் எல்லாம் நிகழ்த்து கொண்டிருக்கிற வரலாற்று பின்னணி உண்டு. இந்த பின்னணியில் தான் நாம் தவிர்த்தொரு குன்றக்குடியடிகளாருக்கும் பெரியாருக்கும் எப்படி இந்த உறவு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அதற்கு முன்னாடி பெரியார் ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்றாரு. அதாவது மதம் பகுத்தறிவு,
நான் வந்து பகுத்தறிவு பேசுறேன், அடிகளார் வந்து மதம் பேசுறாரு. நாங்க 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியும்? மதமும் பகுத்தறிவுக்கும் வந்து எப்படி வந்து ஒன்னா ஒரே இதுல நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறப்ப, அதை பற்றி மதத்துக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பத்தி ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை வந்து உண்மை பத்திரிகையில அட்டைப்படமாக குண்டக்குடிகளார் படத்தை போட்டு அந்த சிறப்பு இதழா வெளியிடுறாங்க. அந்த சிறப்பு இதழில் உள்ள வந்து நாங்க ஏன் குண்டக்குடிகளார் வந்து ஆதரிக்கிறோம், தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் மதத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. உண்மையான மதம், உண்மையான பகுத்தறிவு ஒன்றுபட்டு செயல்படுவது கேடு ஆகாது. உண்மையான மதம் ஒன்று இருக்கும், உண்மையான பகுத்தறிவுன்னு இருந்ததுன்னா ரெண்டும் கை ஒத்துக்கலாம், அது ஒன்றும் கேடு இல்லை. ஆனால் உண்மையான மதம் என்று ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறதா? இல்லை. மதம் என்ன சொல்லுது? மதம் தான் வாழ்வதற்கும் தன்னை நிலைநிறுத்துவதற்கும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதே தவிர மக்கள் வாழ்வுக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மதம் பயன்படுவது கிடையாது. மதத்தை சார்ந்தவர்களின் தொடர்பு கொண்டு இருக்கிறது. சைவன்னா சைவத்தோட தொடர்பான், இந்துனா இந்தோட தொடர்பான், வைணவத்தோட தொடர்பான், வடகலை சைவம் வந்து சைவ மதத்தை சார்ந்தவரோடு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறது. ஆனால் பகுத்தறிவு அனைத்து மதத்தை சார்ந்த மக்களோடும் தொடர்பு கொண்டு இருக்கிறது. 2 மக்களோடு அது தொடர்பு கொண்டு இருக்கிறது. சைவம்னு சொன்னா அவனுக்கு சில நெறி வச்சிருக்கீங்க, உபதி வச்சிருக்கணும், கழுத்துல வந்து உத்தராட்ச மாலை போட்டுக்கணும், நீங்க வந்து அதுக்குன்னு சில சடங்குகள் வச்சிருக்கீங்க. வைணவன் என்று சொன்னால் நாமத்தை போட்டுக்கொள்ள வேண்டும், மத பரப்புரை செய்யணும், அந்த கருத்தை மட்டும் பரப்பணும், சைவ மதத்தை மட்டும் பரப்பணும் என்று உங்களுக்கென்று தனித்தனியாக பிரித்து கொண்டே போறீங்க. அது வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளூசிவா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பகுத்தறிவுங்கிறது இன்க்ளூசிவ். எல்லா மதத்துக்காரனுக்கும் எல்லா மக்களுக்குமான தேவையை போட்டு செய்வது இன்க்ளூசிவா இருக்கிறது பகுத்தறிவு. அப்ப மதங்கிறது மத சித்தாந்தங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ், இது வந்து ஒரு இன்க்ளூசிவ். அது உங்களுடைய அது மதம் வந்து தன்னுடைய சர்வைகளுக்கு மட்டும்தான் போராடுது, பகுத்தறிவு மக்களுடைய சர்வைகளுக்கு போராடுது. இது வந்து பெரியார் வந்து தெளிவுபடுத்தி அந்த அடிப்படையில நானும் அடிகளாரும் இப்ப ஏழால 2 வெவ்வேறு துருவம், 2 வெவ்வேறு துருவத்தில் இப்ப நாங்க ஏன் கைவிட்டிருக்கோம், எங்களை எது கைவிட்டு வச்சிருக்கு? அவரு மதவாதி, நான் பகுத்தறிவாதி. ஆனா எதுல கைவிட்டு வைக்கிறோம்னு சொன்னா, ஆடும் சிங்கமும் வந்து ஒன்னா இருக்காது, ஆடும் புலியும் ஒன்னா இருக்காது. ஆனா சர்க்கஸ்ல வந்து ஆடு புலி 2 ஒண்ணுக்கு ஒண்ணு கட்டி பிடிச்சி புரண்டிக்கிட்டு சந்தோஷமா காதலிச்சுக்கிட்டு வர மாதிரி சர்க்கஸ்ல காட்டுவோம். ஏன் சர்க்கஸ்ல அப்படி யார் காட்டுறான்னு சொன்னா, ரிங் மாஸ்டர் பக்கத்துல வந்து சாட்டை வச்சுட்டு இருந்துட்டே இருப்பான். அந்த ரிங் மாஸ்டருக்கு பயந்து 2 வந்து கூடி புலாவும், கொஞ்சம் புலாவும். அதே மாதிரி மக்கள் நலன் என்ற ரிங் மாஸ்டர் எங்களை வந்து அடக்கி ஒடுக்கி 2 பேரும் கை கொடுத்து செயல்படுங்க என்று செயல்பட வச்சிருக்கிறார் அப்படின்னு ஏன் வந்து அடிகளாரோட தனக்கு ஏற்பட்ட உறவு அப்படிங்கிறது வந்து பெரியார் வந்து அதுல விளக்குறாரு. குன்றக்குடி அடிகளாருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரிபல், தஞ்சை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மதத்தமிழனா வந்து 1952 சுருக்கமா அவரை பத்தின ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா 52 வந்து ஒரு குன்றக்குடி மகாதேவத்துக்கு வராரு. வந்த உடனே அவர் வந்து இந்த மகா சன்னிதானங்கள்லாம் வந்து பல்லக்கில் உட்கார வச்சு ஊர் பூரா சவாரி பண்ணுவாங்க. பல்லக்கில் அவர் உட்காந்துருப்பாரு, கீழே ஆட்கள் வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. அது பட்டண பிரவேசம். குரு வந்து ஊர் பூரா சுத்திட்டு வராரு. இப்ப கூட நம்முடைய தருமபுர ஆதீனம் இப்ப பட்டண பிரவேசம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய திராவிட விடுதலை கழக அமைப்பு துறையில வந்து என்னடா மனிதன் தூக்குறது வந்து இந்த காலத்துல எல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கா, எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? வேதம் புது சினிமாவிலேயே பாரதிராஜா வந்து இந்த காட்சியை எடுத்திருப்பாங்க, இந்த பல்லக்கு தூக்கிட்டு வர காட்சியை. அப்ப அவர் இறங்கி நடந்து போறேன், இனிமே நான் பல்லக்கில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ற காட்சியெல்லாம் வரும். ஆனா இன்னைக்கும் தருமபுர ஆதீனம் பல்லக்கு நடக்குது. ஆனா அவரு பல்லக்கு சவாரியை வந்தோடனே அவர் ஒழிச்சிட்டாரு. மதம் என்ற எல்லையை கடந்து தமிழ் இலக்கியம், தமிழர் பண்பாடு என்ற துறைகளிலும் அவர் வந்து சிந்திக்க ஆரம்பித்தார், படிக்க ஆரம்பித்தார். ஆனா அதே நேரத்துல ஒரு தீவிரமான சைவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அண்ணா வந்து பெரிய புராணத்தை கடுமையாக விமர்சித்து திராவிட நாடு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுகிறார். உடனே அந்த குன்றக்குடி அடிகளார் வந்து தார்மீக இந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில அண்ணாவை வந்து கடுமையாக தாக்கி பெரிய புராணத்தை நியாயப்படுத்தி ஒரு கட்டுரையை வந்து அவர் எழுதுறார். இப்ப அந்த மோதல்கள் அப்படிதான் தொடங்குது, முரண்பாடுகள் அப்படிதான் தொடங்குது. கட்டுரை எழுதுறார். பெரியார் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை அறிவிக்கிறார். ஏன் இப்ப பெரியார் வந்து பிள்ளையார் உடைப்பு சிலையை அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வர்ணாசிரம கொள்கை வந்து நாட்டுல மேலோக்கி விட்டது. அந்த வர்ணாசிரமத்தை எதிர்ப்பதற்காக, வர்ணாசிரம கல்வியை எதிர்ப்பதற்காக, வர்ணாசிரம தர்மத்தை எதிர்ப்பதற்காக
நான் விநாயகரை குறிவைத்து அந்த பிள்ளையார் சிலை உடைப்பை நடத்துகிறேன். என்ன எதுக்கு வர்ணாசிரமத்துக்கும் பிள்ளையார் சிலைக்கும் என்ன வித்தியாசம்? பிள்ளையார் சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையார் சிலை வந்து எல்லா அரச மரத்தடியிலும் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா அரச மரத்தடியிலும் புத்தருக்கு ஒளி கிடைத்தது, அறிவு பெற்றது அரச மரத்தடி என்று ஒரு சொல்றாங்க. அந்த அடிப்படையில அரச மரத்தடியில பல இடத்துல வந்து புத்தர்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டன. அந்த சிலைகளைத்தான் பல இடங்களில் சிதைத்து அல்லது உடைத்து உருமாற்றம் செய்து அது விநாயகர் சிலையாக மாற்றப்பட்டு, அது வந்து இந்திய நம்ம நாட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, ஒரு இடைக்காலத்துல ஒரு மன்னருடைய காலத்துல தான் இங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கடவுளை தான் விநாயகர் சதுர்த்தி இருக்கு. அப்ப புத்தருடைய விழா ஒன்று நடக்கிறது. அந்த புத்தருடைய விழாவிலே எல்லோரும் பேசுகிறார்கள், பெரியாரும் பேசுகிறார்கள். வானொலி வந்து சென்னை வானொலி வந்து அந்த உரைகளை எல்லாம் பதிவு செய்து வெளியிடுகிறது. ஆனால் பெரியாருடைய உரையை மட்டும் சென்னை வானொலி பரப்புவதற்கு மறுக்கிறது. உடனே பெரியார் வந்து எல்லாருடைய உரையை வெளியிடுறப்ப ஏன் என்னுடைய உரையை மறுக்கிற புத்தர் விழாவில்? அப்ப புத்தர் விழாவை வந்து நான் என்னுடைய கருத்தை இருட்டடிப்பு செய்யறதுனால புத்தரை ஒழிப்பதற்கு மாற்றாக வந்த விநாயகனுடைய வர்ணாசிரம குறியீடான விநாயகர் சிலை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில தான் அந்த விநாயகர் சிலை உடைப்பை வந்து பெரியார் நடத்துறார். அது கோயிலில் இருக்கிற விநாயகர் சிலையை எடுத்து உடைக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லவில்லை. உங்கள் வீட்டிலே காசு கொடுத்து வாங்கி அந்த பொம்மையை ரோட்டில் போட்டு உடைங்க. காவல்துறை உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த பொம்மையை வீட்டுக்குள்ளே போட்டு உடைங்க அப்படிங்கிற முறையில ஒரு பரப்புரை இயக்கமாக தான் அவருடைய போராட்டம் வரும். அது வந்து கைது செய்து வருகிறேன்னு சொன்னால் வீட்டில் அதை உடைச்சிருங்கிறார். அப்ப ராஜாஜி வந்து முதலமைச்சர் இருந்தப்ப யாரையுமே கைது செய்யல, விட்டார். ஒருத்தருமே கைது செய்யல. திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப என்ன நிலை எடுத்ததுன்னா, நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் அங்க எடுத்தாங்க. ஆனா வர்ணாசிரம எதிர்ப்பு முன்னோக்கி அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதுல நியூட்ரல் ஸ்டாண்ட் போட முடியாது. அடுத்த ஃபர்ஸ்ட் கியர் சாக்கி போட்டு வண்டியை மேலதான் முன்னோக்கி கொண்டு போகும். அப்ப அந்த பணியை தான் பெரியார் அவர் செஞ்சிருக்கிறார். இதை செய்கின்ற போது அடிகளார்களுக்கு பெரிய கோபம் வரும். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மடாதிபதிகள், பக்தியில் இருக்கவங்க எல்லாரையும் தன்னுடைய மடத்துக்கு கூப்பிட்டு அவரை கூட கலந்து ஆலோசித்து அவர் வந்து என்ன பண்றாரு, இதை நம்ம விடக்கூடாது, இதுக்கு வந்து கடுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்தணும் என்று சொல்லி தமிழ்நாடு அருள் நெறி கழகம் என்ற ஒரு அமைப்பை வந்து அடிகளார் தலைமையில உருவாக்குறாங்க. குன்றக்குடிகள் எதுக்கு உருவாக்குறாங்க? பெரியாரை எதிர்த்து, பெரியாருக்கு எதிர்ப்பாக அவர் நடத்துகிற போராட்டங்களை எதிர்த்து பெரியாருக்கு வந்து ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு அருள் நெறி கழகம். அந்த அருள்நெறி கழகத்துக்கு தலைவர் குன்றக்குடிகள். இது என்னாச்சுன்னு சொன்னா, திராவிடர் கழகம் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் அருள்நெறி கழகம் போய் கூட்டம் நடத்துறாம கழகம் பண்ணுது. அருள்நெறி கழகம் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் போய் திராவிடர் கழகம் பண்றாங்க. இரண்டு பேருக்கும் கூட்டங்கள் நடத்த முடியாம பல இடங்கள்ல வந்து அடிதடி, கைகலப்பு, ரத்தம் சிந்துற அளவுக்கு அந்த சண்டைகள் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? வம்சாபுரம் நடந்திருக்கு, கரூர்ல நடந்திருக்கு, தேவகோட்டையில நடந்திருக்கு, திருப்பரந்துறையில நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு பெரிய மோதலை வந்து அடிகளார் பெரியாருடைய பிரச்சாரத்துக்கு குன்றக்குடிகளார் உருவாக்குறாரு. அது முரண்பாடா உருவாகுது. 1955 பெரியார் மலேசியாவுக்கு போறார். பெரியார் மலேசியாவில் போய் சுயமரியாதை கருத்துக்களை அங்கே பேசுகிறார் என்று தெரிந்த உடனே குன்றக்குடிகளார் பெரியார் மலேசியா போன காலத்திலேயே அங்க போய் அவர் மலேசியாவில பெரியார் பிரச்சாரம் பண்றாரா, அங்கேயும் நான் அவர் விடமாட்டேன், நான் அங்க போய் அவருக்கு எதிர்ப்பா பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இங்க இருந்து கிளம்பி பெரியார் இருக்கிறப்ப மலேசியாவுக்கு போறார் குன்றக்குடிகளார். இன்னும் சொல்ல போனா இந்து துறவிகள், இந்துக்கள் கடல் தாண்டி போகக்கூடாது என்பது இந்து மதத்தினுடைய சம்பிரதாயம். நான் கடல் தாண்டி போனாலும் கூட பெரியார விடமாட்டேன் அப்படின்னு தரத்திக்கிட்டு மலேசியாவுக்கு போறாரு. அங்க போய் அவர் பிரச்சாரம் பண்றாரு. இப்ப இரண்டு பேருக்கு இடையில வந்து மோதல் வந்து ரொம்ப கடுமையாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப இடையில இருக்கிறவங்க என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா, ஏன்னா மலேசியாவில வந்து குன்றக்குடிகளார் பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, சைவத்தில் ஜாதி கிடையாது, சைவத்தில் தீண்டாமை கிடையாது, பெரியாருக்கு வந்து எங்கள் சைவத்தை பத்தி குறை கூறி இட்டு கட்டி பேசுகிறார் என்று சைவத்தை வந்து ஒரு முற்போக்கு பார்வையில வந்து அடிகளார் முன்வைத்து அந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இது பெரியாருடைய காதுகள் வந்து விழுது. ஏன்னா ஒரு சைவம்லாம் ஒரு பழமவாதியா இருப்பான், பிற்போக்குவாதியா இருப்பான், வண்ணாசிரமவாதியா இருப்பான். இப்படி ஒரு சாமியார் வந்து சைவத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றான், தீண்டாமை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கு. அப்ப பெரியாருக்கு வேண்டியவர்களும் அடிகளாருக்கு வேண்டியவர்கள் இரண்டு பேருமே சரி, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட வைக்க வேணும், இரண்டு பேரையும் வந்து ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு உரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சந்திப்பு எங்க நடக்குதுன்னு சொன்னா, ஈரோட்டில் 1954 ஈரோட்டில் அந்த சந்திப்பு நடக்குது.
எங்க நடக்குதுன்னா சென்னியப்ப முதலியார் அப்படிங்கிறவருடைய வீட்டுல வந்து அந்த சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பு நடக்கிறப்ப அடிகளார் வந்து அந்த வீட்டினுடைய மாடியில உட்கார்ந்து இருக்கிறார். பெரியார் வந்து கீழே போறாரு. கீழே போனோடனே குன்னக்குடி அடிகளார் பெரியார் வந்துட்டாருன்னா நான் கீழே இறக்கி மாடியில இருந்து கீழே வந்து பேசலாம்னு சொல்றேன். பெரியார் என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் வந்து ஒரு சன்னிதானம் அப்படிங்கிற பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு உரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். அதனால அவரு கீழே இறங்கி வரக்கூடாது, நான் மேலே ஏறி வருகிறேன் என்று சொல்லி இவரு மாடிப்படி ஏறி போகிறார். போனோன்னே அடிகளார் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்திலேயே அவருக்கு பக்கத்திலேயே பெரியாரை கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறார். அப்ப சொல்றாரு, இல்ல உங்க வடாதிபதிக்கு என்று ஒரு தனி ஸ்தானம் இருக்கிறது. நீங்க வந்து தமிழர்களுக்கான ஒரு வடாதிபதியா இருக்கிறதுனால நீங்களும் நானும் வந்து சமமா உட்காரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அவர் தனியா வந்து உட்காருங்க. இப்படிதான் இந்த ஒரே இதெல்லாம் வந்து குன்னக்குடி எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது இப்படி ஒரு கடவுள் மறுப்பு ஜாதி இருப்பு எல்லாம் பேசுற ஒரு ஆளு இவ்வளவு ஒரு பண்போடு ஒரு நாகரிகத்தோட தன்னை வந்து அணுகிறாரு அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப விழுந்துடுறாரு. அந்த இதில் விழுந்துடுறாரு. பெரியாருடைய எந்த நீங்களுடைய நிகழ்ச்சிகள் போனாலும் சரி, அவர் வந்து அவருக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையில வந்து ஒரு உறுதியாக இருப்பார். ஆனால் பொது ஒழுங்கு என்பதை காப்பாற்ற வேண்டும் என்பதில் பெரியாருக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு உண்டு. ஒழுக்கம் என்பதில் பொது ஒழுக்கம் என்பதுதான் பெரியார் பயன்படுத்துகிற சொல். ஒழுக்கம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துவது கிடையாது. ஒழுக்கம் என்பது இந்த நாட்டில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீ திருடாமல் இரு, பொய் சொல்லாமல் இரு, உண்மையாக இரு, வேற வந்து கெட்ட பழக்கங்கள் மாமிசம் சாப்பிடாமல் இரு, வேற வந்து குடிக்காம இரு என்று தனி மனித ஒழுக்கங்கள் தான் போதிச்சதை தவிர, நீ மனிதனை சமமாக நடத்து, நீ தீண்டாமையை பின்பற்றாதே என்று சொல்லி நீ உங்க நேரத்தை வீணடிக்காதே, சரியான ஒழுங்கான நேரத்தை கடைபிடித்து வா, நீ ஏற்றுக்கொண்ட வேலையை உண்மையாக செய், நீ மற்றவனை ஏமாற்றாதே அப்படிங்கிற பொது ஒழுங்கு வந்து யாரும் சொல்றது. அப்ப பெரியார் பேசுற ஒரு பொது ஒழுங்கு சமூகத்துல வந்து பொது ஒழுங்கு என்ற ஒரு கட்டமைப்போட பொது உணர்வுகள் சம்பிரதாயம் என்பதற்கு மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து பெரியாருக்கு இருந்தது. பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு அவையிலே கடவுள் வாழ்த்து பாடப்படுகிறது என்று சொன்னால் தள்ளாத வயதிலும் பெரியார் அதை எழுந்து நின்று பார்ப்பார், மதிப்பு கொடுப்பார். தேசிய கீதம் நாட்டு பற்றியில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, தேசியத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஜனகணமன பாட்டுன்னு சொன்னா தள்ளாத வயதிலும் எழுந்து நின்று அவர் வந்து அதுக்கு நிற்பார். அதற்கு உரிய மரியாதை தரணும். ஆனா அதுக்கப்புறம் பேசுகிற பேச்சுல வந்து அதெல்லாம் போட்டு உடைச்சு எறிவார். அது வேற பிரச்சனை. இவர் சங்கராச்சாரி தமிழ் வாழ்த்து பாடுறப்ப கூட நான் மோனத்துல இருந்தான்னு சொன்னவரால் இங்க சங்கராச்சாரி தமிழ் வாழ்த்து பாடுறப்ப நான் மோனத்துல இருந்தாரு. அவர் மோனத்துல இருந்தது சரிதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஜிஆர் சாமிலாதான் அவர் மோனத்துல இருந்தது சரிதான் இருந்திருப்பாருன்னு சொல்லிதான் நீதிபதியை தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் கூட இப்ப அண்மையில சொல்லியிருக்கு, நீதிபதிகள்லாம் எப்பா நீங்க தீர்ப்பு எழுதுறதோட உங்க வேலையை நிறுத்திங்க, தேவையில்லாம அனாவசியமான அந்த பிரசங்கங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அது உங்க வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு நீதிபதி வந்து என்ன பண்ணிருக்கிறார், உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், ஒரு அந்த முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியில ஒரு வழக்கு வந்திருக்கு. அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பாகிஸ்தான் என்று அந்த நீதிபதி சொல்றார். எப்படி பாகிஸ்தானை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றங்கள் கடுமையாக கண்டிச்சு, நீதிபதிகள் இப்படிலாம் அதிகபட்ச தரமெல்லாம் பேசாதீங்க என்று ஒரு கடிகாரம் போட்டுக்கலாம். அந்த அளவிற்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த பெரியாருக்கும் இவருக்கும் இந்த வந்திருக்கிறப்ப அந்த சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடிய தலைவர் பெரியார் என்பதற்காக நான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆக இந்த இரண்டு பேருக்கு நடந்த உரையாடல்ல வந்து உரையாடலை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க. நீண்ட உரையாடல் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நான் படிச்ச நேரமாக அவருடைய கெஸ்ட் என்னன்னு சொல்றேன்னா, நாட்டில் வந்து இன்னைக்கு பெரியார் கேட்ட அடையாளத்தை நாட்டில் வந்து இன்னைக்கு ஜாதி கொடுமை இருக்கு, தீண்டாமை கொடுமை இருக்கு. ஜாதி தீண்டாமை தான் அவற்றையும் பேசுறாரு. ஜாதி கொடுமை இருக்கு, தீண்டாமை கொடுமை இருக்கு. இதெல்லாம் வந்து மதம் உங்களுடைய கடவுள் எல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறது, இது என்ன சுவாமிகள் நியாயம் தானான்னு கேட்கிறேன். அடிகளார் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் மனிதர்கள் செய்த தவறு, கடவுள் அப்படி ஒன்றும் செய்யல, கடவுள் அப்படியெல்லாம் சொல்லலை என்று அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அப்ப கடவுள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தான் மனிதர்களை சொன்னா நீங்க எல்லாம் வந்து கடவுள் அப்படி சொல்லலைங்கிறத எடுத்து சொல்லுங்க. கடவுள் அப்படி சொன்னார் என்கிற பிரச்சாரம் செய்கிறதுனாலதான் நான் கடவுளை எடுத்து பேசுறேன். கடவுள்லாம் அப்படி செய்யறாருன்னு தானே நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் கடவுளை எடுத்து பேசுறேன். இல்லாட்டி கடவுளை எதிர்க்கிறதுக்கு வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கும் கடவுளுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பகைமை வந்திருக்கு? அவங்க போற போக்கிற என்ன சொன்னாரு, கடவுளை நான் பார்த்தது கூட இல்லையே இது சொல்றாரு. கடவுளை நான் பார்த்தது கூட இல்லையே, அவரோட நான் சண்டை பண்ணணும் இப்ப இயல்பா கேட்கிறாரு. அப்ப வந்து இரண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையில, சரி நீங்க ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புல நீங்களும் உடன்படுறீங்க, நானும் உடன்படுறேன், அதனால இந்த களத்துல வந்து நம்ம ரெண்டு பேருமே இணைந்து களத்தில் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இரண்டு பேருமே வரக்கூடிய ஒரு
நிலைமைக்கு அங்க அவர்கள் வருகிறார்கள். அடிகளார் வந்து தன்னுடைய மடத்துல வந்து பல சீர்திருத்தங்களை சொல்கிறார். தொடர்ச்சியாக பெரியார் பிறந்தநாள் விழாக்களில் அவர் பேசுகிறார். பெரியார் சிலை திறப்பு விழாவில் குன்றக்குடிகளார் பேசுகிறார். பெரியார் விடுதலை பத்திரிகை வந்து ஆண்டுதோறும் வந்து பெரியார் பிறந்தநாள் மலர் தொடர்ச்சியா போடுறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு மேல போடுறாங்க. அதுல வந்து ஒரு பெரியார் குன்றக்குடி அடிகளார் கட்டுரை இடம்பெறாத மலரே இருக்காது. தொடர்ச்சியாக அதை வந்து கட்டுரை எழுதிட்டு இருப்பார். அது அல்லாமல் அப்பப்ப உள்ள அரசியல் நிகழ்வு போக்குகளையும் குன்றக்குடிகளார் வந்து கட்டுரை எழுதி அனுப்புவார். மயில் வாகனன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயர்ல எழுதி அனுப்புவார். நான் விடுதலையில இருக்கிறப்ப மயில் வாகனன் தபால்ல வரும் அந்த கட்டுரை. நாங்களே முதல் பக்கத்துல மயில் வாகனன் கட்டுரை போட்டுருவோம். அது வந்து பேர் சொல்லாம அரசியல்ல இன்னைக்கு இருக்கும், அந்த அரசியல் அவர் பேசுவார். அப்படி அரசியலை பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து பெரியார் ஆதரிச்சப்ப காமராஜரை குன்றக்குடிகளார் ஆதரித்தார். திராவிட ஆட்சி வந்து அண்ணாவை கலைஞர் திமுக ஆதரித்த போது அவர் ஆதரித்தார். தொடர்ச்சியாக பெரியார் என்ன நிலைப்பாடு இருக்காரோ அந்த நிலைப்பாட்டை வந்து அவர் தொடர்ச்சியாக அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். தன்னுடைய அந்த குன்றக்குடி பகுதியில் இருக்கிற அனைத்து கோயில்களிலும் அனைத்து சாய்ந்தரையும் அர்ச்சகராவதற்கு கோயில்களை திறந்து விட்டார். எல்லாரும் அர்ச்சகராவதற்கு திறந்து விட்டாரு. தமிழ் வழிபாட்டு முறையை அவர் அங்கே புகுத்தினார். அப்ப அகோலஜியர் என்ற ஒரு பார்ப்பனர் தமிழ் வழிபாட்டை எதிர்த்து குன்றக்குடிகளாரை எதிர்த்து எழுதிய போது பெரியார் வந்து அவருக்கு வந்து பதில் சொல்லி அவர் எழுதினாரு. ஒரு முறை வந்து பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளாருடைய மடத்திற்கு பெரியார் போகிறார், அழைத்து போகிறாரு. போகிறப்ப வழக்கமாக அந்த மடத்துல வந்து கொடுக்குற மரியாதைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா விபூதி எல்லாருக்கும் பூசி விடுவாங்க, விபூதியை பூசி விடுவாங்க. அப்ப அவருக்கு கீழே வேலை செஞ்ச அவருடைய தம்பரான் மடத்தம்பரான் ஒருத்தர் என்ன பண்றாரு, பெரியாருக்கு வந்து விபூதியை பூசி விட்டுறாரு. அதுல பெரியார் வந்து விபூதியை பூசிக்காம போய் வாங்கிக்கிறார். உடனே குன்றக்குடிகளார் வந்து பதறி போய், என்னப்பா அவருக்கு போய் நீங்க துணரை பூசுறீங்க அப்படின்னு சொல்லி குன்றக்குடியார் ஆவேசமா கேட்கிறார். அதுக்கு பெரியார் சொல்ற, இல்ல இருக்கட்டும் சாமி பாருங்க, நான் மதத்துக்காக நீங்க விபூசியை பூசிக்கல, உங்க மகான் நீங்க சாமியா சன்னிதானத்துக்காக தான் விபூதியை நான் பூசிக்கிட்டேன், மதத்துக்காக நான் பூசிக்கல, இருக்கட்டும் என்று சொல்லி அதை வந்து ஒரு மரியாதையோட ஏற்றுக்கொண்டார். இதை வந்து அடிகளார் தொடர்ச்சியாக சுட்டி காட்டுகிறார் அவருடைய பெருந்தன்மை. பெரியார் இறந்து போனதற்கு பிறகு மேலவையில வந்து ஒரு தீர்மானம் இருக்கிற நேரத்தில் கூட அந்த உரையில கூட இதை அவர் சுட்டி காட்டுறார். அது எவ்வளவு வந்து ஒரு வரட்டுத்தனம் இல்லை அவர்கிட்ட, அந்த கொள்கையை கொண்டு போகுதுல அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் வந்து சுட்டி காட்டார் அந்த விஷயங்கள்ல. அப்ப பல சீர்திருத்தங்களை வந்து அந்த மதத்தில் அவர் செய்கின்றார். தன்னுடைய குன்றக்குடி கிராமத்தை வந்து ஒரு தொழில் வளர்ச்சி கிராமமாக மாற்றி அமைக்க வேண்டும். கோயிலை கட்டணும், மடத்துல கோயிலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, இண்டஸ்ட்ரியல் வில்லேஜா நம்ம சொல்றாங்க. அந்த கிராமத்திற்கு இந்திரா காந்தி வந்திருக்கிறார், நேரு வந்திருக்கிறார், பிரதமர்கள்லாம் நேரா வந்து அழைத்திருக்கிறாங்க. ஒரு தொழில் முனைவும் உள்ள மாடர்னைஸ் ஸ்டேட்டா வந்து மாற்றணும் அந்த கிராமத்தை என்ற அடிப்படையில் தான் அவருடைய போக்கு வந்து இருந்துச்சு. இந்த இரண்டு பேருக்கும் இடையே வந்து நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கின்றன. பெரியாருக்கும் உரையாடல், நிறைய பயணங்கள்ல நடந்த உரையாடல்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதுக்கிடையில வந்து மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து பெரியார் அடிகளார் ஒன்னா போறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. அப்ப பையில இருந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து அடிகளார்ட்ட வந்து கொடுத்து இந்த ஒரு குறளை வந்து பெரியார் எடுத்து சொல்றார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் தருதல் கெடும். இந்த குறளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியார் சொன்னாரு, திருக்குறள்லயே எனக்கு பிடிச்ச குறள் வந்து இந்த குறள் தான். அதாவது பொது வாழ்க்கை செய்கின்றவனுக்கு, பொது வாழ்க்கையில் இருக்கின்றவனுக்கு தனிப்பட்ட மான அவமானம் பார்க்கக்கூடாது. அதுதான் அவரு தனிப்பட்ட மான அவமானம் பார்த்த காரணத்தினால்தான் இந்த தமிழ் சமுதாயம் என்பது வளர முடியாமல் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இது வந்து தனிப்பட்ட மான அவமான பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க, பொது தொண்டு வரவனுக்கு அது இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப அடிகளார் சொல்கிறாரு, இந்த குறளுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் நான் பேசியிருக்கேன். ஆனா பெரியார் தந்த இந்த விளக்கம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கே வந்து ஒரு புதிய வெளிச்சத்தை தந்து என்னுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைத்தது இந்த குறள் தான், இந்த பெரியார் தந்த விளக்கம் தான் என்று பெரியாருக்கு வந்து அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி பெரியார் வந்து 1962ஆம் ஆண்டு வாக்காளர் மாநாடு ஒரு மாநாடு கூட்டுறார். 62 தேர்தலை ஒட்டி. அந்த தேர்தலில் வந்து அனைத்து கட்சிகள் கூட்டி காங்கிரஸ் திமுக எல்லாரும் கூட்டி உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்று சொல்லி அப்ப காங்கிரஸை ஆதரிக்கிறார். அந்த மாநாட்டுக்கு தலைவர் வந்து குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் வந்து அழைப்பதற்கு வந்து ஒரு அழைப்பு போடுறார், விடுதலை அறிவிப்பு போடுறார் பெரியார். தவத்திரி குன்றக்குடி அடிகளார் சன்னிதானத்தை 7/1/62 தேதி நடக்கும் ஓட்டர்கள் மாநாட்டுக்கு பிரதம ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்யப்பட்டு இருக்கிறது. அவரை வந்து தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வந்து சொல்றாரு. தலைமை ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்யப்பட்டு இருக்கிறதுன்னு எழுதி கொடுக்கிறார் பெரியார் கைப்பட. அப்போ வந்து அவருடைய உதவி செயலாளர் இருந்த இமயவரம்பன் வந்து
என்ன ஐயா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா நான் தான் எழுதுறேன், நீ போடு அப்படிதான் போடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு சங்கராச்சாரிக்கு வந்து எப்படி எல்லா பார்ப்பனர்களும் அப்படி ஒரு மரியாதையை வந்து அந்த இடத்துக்கு அவங்க கொடுக்குறாங்களோ, அது மாதிரி தமிழுக்கு என்று இருக்கின்ற ஒரு மடத்தினுடைய தலைவராக இருக்கிறவருக்கு அவருக்கு உரிய மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாக அவர் வந்து இருக்கிறார். அடிகளார் அதே மாதிரி செயல்பட்டு இருக்கிறார். ஊருக்கு ஊர் வந்து ஊர்ல தமிழ் பெயர் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறாரு. வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது என்றதெல்லாம் உடை தெரிந்து அமெரிக்காவுக்கு போகிறார், பல அரபு நாடுகளுக்கு போகிறார், அங்கிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறார். இப்படி பல முற்போக்கான சீர்திருத்தங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கருத்துகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முக்கியமா வந்து இந்து சமயத்தை வந்து வெளிப்படையாக கடுமையாக சாடிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கா. ஒன்று ரெண்டு மட்டும் நான் வந்து, ஏன்னா இதுல சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து பெரியாருடைய பிறந்தநாள் மகள் 1990 எழுதின மலர்ல இருந்து ஒரு கட்டுரை. வெளிப்படையா பேசியிருக்காரு. இந்துவாக இருந்தால் அறிவுக்கு புறம்பான வேதங்களை ஒத்துக்கொண்டாக வேண்டும். வேதங்களை ஒத்துக்கொண்டால் அவ்வழி பிறந்த சாதி வேற்றுமைகளை ஒத்துக்கொண்டாக வேண்டும். சுற்றி வளைப்பானேன், நாமே நம்மை சர்ச்சூத்திரன் கீழ்மகன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்துவாக இருந்தால் பார்ப்பனருக்கு உயர்ந்த பார்வையும் இடமும் கொடுத்தாக வேண்டும். இந்த இந்து மதத்தின் வழியில் நாம் வாழ்வது நியாயம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு சைவ மடாதிபதியாக இருந்து கொண்டு வெளிப்படையாக பெரியாருடைய ஒரு குரலை வந்து துணிச்சலா வந்து நிறைய எடுத்துக்காட்டலாம். உதாரணத்தை நான் சொன்னேன். அது மாதிரி கடவுளை மற என்று பெரியார் சொன்னதை போல, மனிதனை நினை என்று பெரியார் சொன்னதை போல, மனிதனை நினை அப்படின்னு தலைப்பிட்டு 1991 ஒரு கட்டுரை எழுதுறார். கடவுளை மறன்னு சொல்ல மனிதனை நினை. அதிலே சொல்றாரு, ஏன் இந்த அவலம்? மனிதனை மதிக்கும் பண்பு நம்முடைய பண்பாட்டில் இல்லை. எல்லோரும் கடவுளை மட்டுமே நாடுகிறார்கள், நெருங்குகிறார்கள். மனிதனை நெருங்குபவன் கடவுளை நெருங்குகிறான் என்பது மதத்தின் உபதேசமாக இருந்தாலும் செயலில் அப்படி இல்லை. இன்னும் நமது நாட்டில் மனித மதிப்பீட்டு சமுதாயம் தோன்றவில்லை. கடவுளும் பணமும் தான் மதிக்கப்படுகின்றன. கடவுளுக்கு பணம் துணை, பணத்துக்கு கடவுள் துணை. இது இன்றைய சமுதாய போக்கு. இந்த போக்கு மாற வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு 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 மடத்தலைவராக இருந்தவரெல்லாம் அப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டும் சொன்னா, பெரியார் வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் பெரியார் பற்றி உணர்ச்சிபூர்வமாக சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் மதச்சண்டைகள், சாதி குடிமைகள். இன்று இந்தியாவை தமிழகத்தை வருத்துபவை அறியாமை, வறுமை, ஏழ்மை, சமூக குடிமைகள். இன்று இந்தியாவில் தமிழகத்தில் பக்திக்கு பஞ்சமில்லை. பக்தி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆனால் உழைப்பும் பகுத்தறிவும் தான் இல்லை. இன்று தேவை பகுத்தறிவு, கடினமான உழைப்பு என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரியாரிஸ்ட் பேசாம தான் பேசுறாரு. அப்ப இன்னொரு முக்கியமான குருஷியலான டைம் என்னன்னா, 1971 1976 தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கூர்மையான ஒரு பார்ப்பனர் பிரச்சனை கூர்மையடைந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரியார் வந்து சேலத்துல வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல வந்து ஊர்வலத்துல வந்து கடவுளுடைய பிறப்புகள் வந்து கதைகளாக எழுதி எடுத்து வரப்படுகிறது. ராமன் பிறப்பு, கணபதி பிறப்பு, சிவன் பிறப்பு, பார்வதி, இந்த கதையெல்லாம் வந்து விசித்திரமாக வளர்த்து ஊர்வலத்தை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு வந்து அப்ப இருக்கிற ஜனசங்கம் என்ற அமைப்பை சேர்ந்தவங்க கருப்பு கொடி காட்டுறாங்க. கருப்பு கொடி காட்டுறப்ப ஒரு செருப்பு எடுத்து ஊர்வலத்துக்கு வீசுறாங்க. ஊர்வலத்துல வந்தவங்க அந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கடவுள் மேல அடிச்சுக்கிட்டு வராங்க. இதுதான் நடந்தது. அப்ப பெரிய பிரச்சனையா, தேர்தல் பிரச்சனையா மாற்றப்பட்டது. துக்ளக் கதை அப்படியே படம் பிடித்து போட்டது. கலைஞர் வந்து துக்ளக் ஏற்று பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அப்ப எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தலில் ஒரு பிரச்சாரமா இது வச்சாங்க. ராமனை செருப்பால் அடித்த திமுகவுக்கா ஓட்டு அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டினாங்க, கடுமையா ஒட்டினாங்க. அந்த நேரத்துல பெரியார் என்ன பண்ணார்னா, துரிச்சா பெரியார் படத்தை எரிச்சாங்க, பெரியார் படத்தை செருப்பால் அடிச்சாங்க. அப்ப பெரியார் என்ன சொன்னாருன்னா, நல்லா செருப்பால் அடிங்க, பெரிய உங்களுக்கு யாருக்காவது என்னுடைய படம் வேணும், செருப்பு வேணும்னா விடுதலை அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா பாதி விலையில வந்து அந்த படத்தையும் செருப்பையும் நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா, நீ ராமசாமி நாயக்கரோட படத்தை செருப்புல அடிச்சா, அவருடைய ஈரோடு மொழியில சொல்வாரு செருப்புல போட்டா, அதை செருப்புல போட்டா ஏன் ராமசாமி நாயக்கரை செருப்புல போட்டான்னு அவன் கேட்பான். நீ என்ன சொல்லுவ? அவரு ராமனுடைய படத்தை செருப்புல அடிச்சான்னு அடிச்சு சொல்லுவ. ஏன் ராமனுடைய படத்தை அவன் செருப்பால் அடிச்சான்னு அவன் கேட்பான். இதன் வழியாகத்தான் என்னுடைய கொள்கை பரவும். என்னுடைய கொள்கை எப்பொழுதுமே எதிரிகள் வழியாகத்தான் பரப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல அவர் அறிவிச்சார் அந்த நேரத்துல. ஆனா அந்த தேர்தலில் வந்து திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்ப கலைஞருக்கு தந்தி கொடுத்தார், நீங்கள் உலக புகழ் பெற்று விட்டீர்கள், என் மீது வில்லான பழி நீங்கியது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல குன்றக்குடி அடிகளார் எடுத்த ஒரு நிலை, ஒரு சைவ மடத்தனுடைய சொன்னார். அவர் சொன்னாரு,
கலைஞர் தேர்தலின் போது அப்போ வந்து அவர் அறிவித்தார், எது வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது உண்மை சமயம், இதுதான் உண்மை சமயம். இன்று ஆஸ்திகம் என்பது உயர் சாதியினரின் நலம், இன்று நாஸ்திகம் என்பது பெருவாரியான தமிழ் மக்களின் நலம். அது 1071 நடந்த போராட்ட களத்துல ஆஸ்திகம் பேசுறவெல்லாம் உயர் சாதிக்கார நலத்தை பேசுறான், நாஸ்திகம் பேசுறவன் தான் பெருவாரியான தமிழர் நலனை பேசுகிறான், உங்களுக்கு இதில் எது வேண்டும் அப்படின்னு சொல்லி குண்டக்குடியிலார் வெளிப்படையா அறிவிச்சார். அது அப்படியே ஒரு இது மாதிரி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அப்ப உண்மையில போட்டாங்க. பெரிய அளவுக்கு அது பரப்புரை. அப்ப ஒரு குருஷியரான ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு முடிவு அவர் எடுத்தாரு அப்படிங்கிறது வந்து இதுல முக்கியமா வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி தமிழ் காட்டு மராட்டி மொழி என்று சொல்லுகிற கருத்தை கூட அடிகளார் ஏற்றுக்கிட்டார். இதுதான் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அவர் எதனால காட்டு மராட்டி மொழி என்று சொல்லுகிறார் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். இன்று தமிழ் அறிவியல் தமிழாக வளர முடியவில்லை, வளர்க்க வேண்டும் என்ற முனைவும் இல்லை. தெருக்களில் வழக்கமான பட்டிமன்றங்கள் தான், கைகேயா கூனியா என்பது போன்ற தலைப்புகள். எங்கனும் தமிழன் முன்னேறுவான், தமிழ் வளரும். ஆதலால் பெரியார் தமிழை காட்டு மராட்டி மொழி என்றார். இங்கனும் பெரியார் சுரணை வரும்படி திட்டியும் கூட தமிழை வழிபாடு மொழியாக்கி உள்ளனர். இன்னமும் தமிழ் மொழி வழிபாட்டுக்குரியதாகவே இருக்கிறது. இன்று கூட தமிழினத்திற்கு வளர்ச்சி தரக்கூடிய கருவியாக இல்லை. வழிபாட்டு மொழியை தாண்டி தமிழ் மொழி இனத்துக்கான வளர்ச்சிக்கூடிய அறிவியல் மொழியாக அல்ல என்கின்ற அளவிற்கு பெரியாருடைய கருத்தை வந்து அவர் எடுத்து பேசுறார். இந்த அனைத்து சாதியினர் அச்சக பிரச்சனையில கூட குண்டக்குடி எல்லாருக்கும் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. இப்ப பெரியார் என்ன சொன்னார்னா, கோயில்கள்ல வந்து கற்பகிரகத்துல ஆகமங்களை காட்டி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதற்கு பதிலாக பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை உருவாக்கி அதுல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் கருத்து. சட்டம் அதுக்காக ஏற்றப்பட்டது. ஆனா அந்த சட்டத்தை பற்றி அடிகளார் என்ன சொல்றாருன்னா, ஆனால் இது தமிழர் பண்பாடு அல்ல. தமிழர் பண்பாடு என்பது அர்ச்சகர் என்பதே கிடையாது. தமிழர்களாக இருக்கிற எவரும் கடவுளிடம் நேராக சென்று பூச்சொரிந்து நீர் சொரிந்து உள்ளே போய் வழிபட வேண்டும், அர்ச்சகர் இடைத்தரக வேண்டாம். ஆனால் அர்ச்சகர் என்ற ஒரு பிரச்சனையை உள்ளே நுழைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு சட்டம் அதை முடக்கி இருக்கிறது. அப்ப அனைத்து சாயிர அர்ச்சகர் என்ற ஒரு பெரியாருடைய நிலைப்பாடு எடுத்தாலும் அடிகளாருடைய நிலைப்பாடு அர்ச்சகர் என்றதே வேண்டாம். நம்முடைய கண்ணப்ப நாயனார்லாம் அப்படி யாரும் பண்ணியிருக்காங்க. காலை நேரையாக வைத்து நேரடியான கேள்வி சொல்லியிருக்காங்க, பூச்செறிந்து சொல்லியிருக்காங்க, நீர் போட்டு இருக்காங்க. பூ நீர் தான் நம்முடைய அடையாளம். அதனால அந்த அடையாளம் தான் நமக்கு தேவை, தவிர அர்ச்சகர் என்றது வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஒரு வர்ணாசிரமத்தை ஒழிப்பதற்கு இந்த முறை பயன்படுகிறது என்ற முறையை நான் ஆதரிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட ஒரு அடி மேலே போய் கூட அவர் வந்து நிலைப்பாட்டை வந்து எடுத்து செயல்பட்டு இருப்பதை நம்ம வந்து இதுல பார்க்க முடியுது, அடிகளாருடைய நிலை பார்க்க முடியுது. ஆக சைவம் என்று சொன்னா குண்டக்குடியிலார் வந்து அதிகமாக பேசியிருப்பது திருநாவுக்கரசர் அவரை பேசுகிறார், திருமூலருடைய மந்திரத்தை பேசுகிறார். அதை விட திருக்குறளை தான் மையமாக வைத்து அவருடைய பேச்சு கூட தமிழனுடைய நெறி என்பது வள்ளுவருடைய நெறி. மார்க்சிய கோட்பாட்டை அவர் ஆதரிக்கிறார். மார்க்சியம் வள்ளுவ நெறிப்படி தமிழ்நாட்டில் புகுத்தப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு என்ற போராட்டம் ஒரு பக்கம் நடக்க வேண்டும், வர்க்க பேத ஒழிப்பு என்ற போராட்டம் ஒரு பக்கம் நடக்க வேண்டும். வர்க்க பேதம் என்பது மார்க்சியம் என்பது பொருள் முதல்வாதம் என்பது தமிழருடைய வாழ்வியல் சூழலோடு பொருத்தி பார்த்து அதை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு மார்க்சியத்தை பேசுகிற அளவிற்கு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை வந்து பேசியிருக்கிற ஒரு புரட்சிகரமான பெருமையாகவும் வந்து அவர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்ப சைவம் என்ற ஒரு தளத்திலே நின்று கொண்டு பேசிய குன்றக்குடி அடிகளார் சைவத்துக்குள்ளேயே, அதாவது கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள், குறிப்பா மறைமலை அடிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, மறைமலை அடிகள் ஆரிய எதிர்ப்பு இருக்கு, சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்கு, எல்லாமே பேசியிருக்கிறார். ஆனா பெரியாருடைய நீதி கட்சி தொடங்கிய காலத்தில் தன்னுடைய நாட்குறிப்பில் நீதி கட்சியை பற்றி பாராட்டி பெருமையாக அடிகளார் வந்து எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இவரு பனகலரசர் சர்பேட்டி தியாகராயர் இறந்து போனதை வந்து ரொம்ப துயரத்தோட வந்து தன்னுடைய டைரியில வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப பார்ப்பனர்களாதார் இயக்கத்தின் மீது அவருக்கு வந்து ஒரு நல்ல நட்பு நேசக்கரமாக இருந்தது. ஆனால் நாத்தியம் ஆத்திகம் என்ற பிரச்சனை வருகின்ற போது கடுமையாக வந்து எதிர்க்கிறார். அப்ப இதே ராயப்பேட்டால பக்த ஜனசபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து குன்றக்குடி அடிகளார் மறைமலை அடிகளுடைய கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து
இந்து மதத்தை மதத்தினுடைய பெருமைகள் ஆன்மீகத்தை பற்றி அடையலாம் பேசிக்கொண்டு இருக்கிறப்ப நாத்திகம் என்ற ஒரு கருத்து இன்றைக்கு சமூகத்திற்கு பெரிய கேடாக வந்து இருக்கிறது. மறைமலடிகள் பேசுறாரு, சமூகத்திற்கு பெரிய கேடாக வந்திருக்கிறது. நாத்திகம் பேசுறவர்களை சும்மா விடக்கூடாது. இந்து மதத்தை பார்த்து சைவத்தை பார்த்து நாத்திகம் பேசுகிறவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து இப்படி அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு கேட்கிறத அன்னைக்கு அவர் பேசியிருப்பார்கள் என்று சொன்னால் அவன் இவருடைய குடலை உருவி மாலையாக போட்டிருப்பான். ஆனால் நம்முடைய சமுதாயம் இந்த பேச்சையெல்லாம் பொறுமையோடு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் அதில் பேசுறாரு. அப்ப அதே கூட்டத்துல சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த சைவர்கள், சிதம்பரத்தை சேர்ந்த தண்டபாணி பிள்ளை அப்படின்னு அவர் சுயமரியாதை இயக்கத்தவர், கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி எஸ் ஏ கண்ணப்பன் திராவிடன் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்து அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் இருந்து அவர் உடனே கேள்வி கேட்கிறாங்க, நிறுத்து, இப்படியெல்லாம் பேசாத பெரியாரை பற்றி. அந்த கூட்டம் வந்து அடிதடியில கலவரத்துல முடிஞ்சு போச்சு. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே இப்படி பிள்ளையார் கூட்டத்துல வந்து அருள்நெறி கழகம் வந்து எப்படி பெரியார் இயக்கத்துல சண்டை போட்டுச்சோ அந்த மாதிரி அடிகளாருடைய கூட்டத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் பல இடத்துல சண்டை துவங்கிடுச்சு. அடிதடி சண்டைகள் பல, இவங்க கூட்டம் நடத்துவதில் அவங்களுக்கு கூட்டம் நடத்துல அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப என்னடா இது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, இதை ஒரு கட்டத்தில் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இடையில இருக்கிறவங்க ஒரு சமரச பேச்சுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்ப திராவிடன் பத்திரிகை மறைமலடிகளுடைய இந்த பேச்சு, கொலைவெறி பேச்சை வந்து கண்டிச்சு கடுமையாக எழுதுகிறது. ஜே.எஸ். கண்ணப்பன் என்பவர் அவரோட சைவர் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கிறார். சரி, இந்த சண்டையை நிறுத்தணும் என்று சொல்லி நீதி கட்சியிலே அன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்திலே முன்னோடியாக இருந்த மற்றொரு சைவர் கி.ஆ.பி. விஸ்வநாதன், அந்த கி.ஆ.பி. விஸ்வநாதன் 2 பேருக்கு இடையில ஒரு சமரச முயற்சியை ஏற்படுத்துறார். எப்படி ஈரோடுல வந்து சமரச முயற்சி நடந்ததோ அது மாதிரி ஒரு சமரச முயற்சி நடக்கும். அந்த முயற்சியில வந்து அடிகளார்ட்ட போய் சொல்லி மறைமலடிகளை சந்தித்து பேசுறப்ப, நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பெரியாரை மற்றவர்களை வந்து நான் வந்து எதிரியாக கருதவில்லை. அவர்கள் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்ற யோக்கம் எனக்கு கிஞ்சித்தும் கிடையாது. நான் பேசியதை தவறாக புரிந்து கொண்டு என்பதை வெளிப்படுத்தி விட்டார்கள். உண்மையிலேயே அவருக்கு அப்படி ஒரு புரிதல் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பார்ப்பன அல்லாதார் பிரச்சனையில் அவரோடு எனக்கு முழு உடன்பாடு இருக்கிறது. ஆனாலும் ராஜ்ய பிரச்சனையில் அவர் மீது எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் இந்த பிரச்சனையில் அவர் மனம் புண்பட்டிருக்கு என்று சொன்னால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அவர் எழுதுறார். இந்த லெட்டரை வாங்கிட்டு போய் கி.ஆ.பி. விஸ்வநாதன் கண்ணப்பன் திராவிடன் பத்திரிகை ஆசிரியர் இருக்கிற கண்ணப்பட்ட போய் இந்த கடிதத்தை கொடுத்துறாரு. பெரியார் வந்து அப்ப சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். நியாயமா அந்த கடிதத்தை வந்து பெரியாருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், அது பெரியாருக்கு கொடுக்கணும். பெரியாருக்கு கொடுக்க வேண்டிய கடிதத்தை கண்ணப்பட்ட கொடுத்தோம்னா கண்ணப்பன் என்ன பண்ணாருன்னா திராவிடன் பத்திரிகையில மறைமலையடிகள் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி போட்டார். பெரியார் டூர்ல இருந்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோபம் வந்துச்சு. இது எப்படி நீங்க போடலாம், மன்னிப்பு கேட்கலாம்? இது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் எழுதிய ஒரு கடிதம். இந்த கடிதத்தை வந்து நீங்க மன்னிப்பு கேட்டார் என்று போட்டு அவரை போய் அவமானப்படுத்துவதுங்கிறத நான் ஒத்துக்கொள்ள முடியாது சொல்லி பெரியார் வந்து அறிக்கை விட்டு, இது மாதிரி அடிகளார் மன்னிப்பு கேட்டார் என்று பத்திரிகையில் பிரசுரமானதற்காக நான் வருந்துகிறேன். அதற்காக மறைமலை அடிகளாரிடம் நான் தலைதாழ்ந்த மன்னிப்பை இந்த கடிதத்தை வெளியிட்டதற்காக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அதற்கு பிறகு அவருடைய அறிவுரை கொத்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல், அதுல வந்து யார் அயலார் யார் உள்நாட்டார் என்று சொல்லுகிற போது பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் அயலார்கள் அல்ல, வந்தேரிய ஆரியரும் பார்ப்பனரும் அயலார் என்ற ஒரு கருத்துக்கு சான்றுடன் நிறுவியிருந்தார். அது சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டது. அதை பாடத்திலிருந்து எதிர்க்க வேண்டும் என்று பார்ப்பனர்களாக பெரிய போராட்டம் நடத்தினப்ப மறுமலையடிகளாருக்கு ஆதரவாக களத்தில் இருந்து பெரியார் தான் வந்து அன்னைக்கு போராடி குரல் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அடிகளாருக்கு மறுமலையடிகளாருக்கு விருப்பம். அப்ப அடிகளார் சொன்னாரு, நம்முடைய சைவத்தை எப்பொழுது வேண்டாலும் மீட்டுக் கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு இவரை விட்டால் நமக்கு வேறு யாரும் ஆள் கிடையாது. அதனால நீங்க வந்து பெரியார் வந்து எதிர்க்கிறத வந்து எல்லாம் கைவிடுங்க என்று அவருடைய ஆட்களுக்கு சொல்லி அவர் சொன்னாரு. கடைசியில் அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதை மறைமலையடிகளுக்கு சொல்லி இருந்தது. அவருடைய நாட்குறிப்புல பல செய்திகள் பெரியாரை பற்றியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்பது கருத்து. இது மறைமலையடிகள் என்ற சைவத்துக்கும் பெரியாருக்கு வந்த தொடர்பு. திருவிக்கா அவர் ஒரு சைவர். திருவிக்கா கல்யாண சுந்தரபிள்ளையாருக்கும் பெரியாருக்கிடையே மிகப்பெரிய ஒரு நட்பு. 2 பேரும் வந்து காதலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு அவர் இருந்திருக்கு. அந்த நட்பு எப்படி தோன்றுச்சுன்னா அதுவும் ஒரு முரண்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த நட்பு வந்து தோன்றிருக்கு. 1919 1953 வரை திருவிக்காவுக்கும் பெரியாருக்கும் இடையில ஒரு பெரிய நட்பு வந்து தோன்றுது. 2 பேருமே காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறாங்க. இந்த சேரன்மாதேவி குழுகுல போராட்டத்தில் 2 பேரும் சேர்ந்தா இருக்கிறாங்க. நாயுடு நாயக்கர் முதலியார் 3 பேரும் சேர்ந்தா அதில் கரை கொடுத்து பேசிக்கிறாங்க. அதுல பார்ப்பன எதிர்ப்புங்கிறது வந்து இருந்திருக்கு. இவருக்கு தெரிவிக்காவுக்கு இருந்து அந்த வேலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நீதி கட்சி வந்து, ஆனா அதே நேரத்துல
பார்ப்பனர் இல்லாதவர் வேறுபாடை எதிர்த்த திருவிக அவர்கள், கல்யாண சுப்பிரமணியன் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்தவர், தமிழில் பேசக்கூடியவர், தூய தமிழ் எழுதக்கூடியவர். முதலில் வந்து தேசபக்தன், அப்புறம் நவசக்தி என்ற 2 பத்திரிகைகளை துவக்கினார். தேசபக்தன் பத்திரிகை வந்து குறிப்பாக தேசிய காங்கிரஸை உயர்த்தி பிடிப்பதற்காக வந்த ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனையை கூர்மைப்படுத்துவதை, ஏக்கமாக நடத்துவதை தெரிவிக்க விரும்பவில்லை. அது வந்து தேசத்துக்கு எதிரான ஒரு கருத்து அப்படிங்கிற கருத்து தான் அவருக்கு இருந்தது. அப்ப அந்த தேசாபிமான பத்திரிகையில நீதி கட்சி கடுமையாக எதிர்த்து அவர் எழுதுகிறார். அதற்கு பெரியார் இயக்க ஏடுகள் கடுமையான பதிலை தருகின்றனர். 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய கருத்து போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. 1925ஆம் ஆண்டு இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை கொண்டு வந்த போது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தெரிவிக்காதான். அவர் சொல்றாரு, நாங்க உங்க தீர்மானத்தெல்லாம் அனுபவிச்சிடறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஏற்று சொல்வோம் என்று பெரியார்கிட்ட உறுதிமொழி சொல்லிட்டு, ஆனா தீர்மானம் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப பெரியாருக்கு ஒரு துரோகம் பண்ணார். அதனால பெரியார் அதை விட்டு வெளியேறி காங்கிரஸ் ஒழிப்புன்னு சொல்லி வந்தார் வரலாறு. ஆனா 1925 காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துட்ட தெரிவிக்கா 27ஆம் ஆண்டு அடுத்த 2 ஆண்டுல சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அவர் கலந்துக்கிறார். அப்ப உள்ளுக்குள்ள வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம்ங்கிறது தொடர்ச்சியாக இருந்துட்டே இருக்கு, அதுல கலந்துக்கலாம். அப்ப 1927 சென்னை கலந்து அவர் வந்து 1937 1944 வரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிலிருந்து துண்டித்துக் கொண்டுதான் அவர் இருந்தார், அடிகளாக இருந்தார், திருவிக்கா இருந்தார். 1944க்கு பிறகு அவர் பெரியாரோடு கைகோர்த்தார். சரி, இந்த இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு, இவர் பேசுற அந்த பார்ப்பன எதிர்ப்புல நியாயம் இருக்கு என்று சொல்லி உணர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்து பெரியாரோட இணைந்தார். பெரியாரோட இணைந்ததற்கு பிறகு அவர் சொன்னார், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் என்று சொன்னால் அவருடைய தாய் நான், எங்களுக்கு பிறந்த குழந்தைதான் சுயமரியாதை இயக்கம் என்று அவர் சொன்னார். 1947 கடலூர்ல ஒரு மாநாடு, பெரியாருடைய மாநாடு, திராவிட கழக மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்து பெரியார் படத்தை திறந்து வைத்து இந்த இவர் திருவிக்கா பேசியிருக்கிறார். அப்ப எழுதுறாங்க, அந்த மாநில எல்லாருமே கருப்பு உடை, ஆனா திருவிக்கா மட்டும் ஒரு வெள்ளுடை. அவர் ஒரு துறவி, மிக்க ஒரு துறவி, ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தவர். தமிழ் பற்று, தனித்தமிழ் இயக்கம் இதில் பற்றுக்கொண்ட ஒரு சைவ மரபை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவருக்கும் பெரியாருக்கு இருந்த நட்பை நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஈரோடுக்கு வந்து பெரியார் வீட்டில் போய் பல நாட்கள் தங்குவார், சாப்பிடுவார். அவர் வீட்டில் தங்குறப்ப காலையில எழுந்தோடனே பெரியார் அவர் பூசைக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அந்த பூசை பொருள் எல்லாம் பெரியார் வாங்கி வச்சு, நீங்க வந்து சாமி வச்சிருக்க, நீங்க பூசை பண்ணுங்க என்று சொல்லி அவருக்கு ஏற்பாடு செய்வாரு. இது தெரிவிக்கவே ஒரு விஷயங்களை, பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் வந்து பெரியார் படத்தை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு ஈரோடுல வந்து ஒரு மாநாடு 53 நடக்கிறது. அதுல வந்து திராவிட நாடு பிரிவினை மாநாடு, அதுல திராவிட நாடு படத்தை வந்து திருவிக்கா திறந்து வச்சிருக்கிறார். தேசிய இயக்கத்தில் வளர்ந்து தேசிய இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காக நீதி கட்சியை எதிர்த்துக்கொண்டு பெரியாரையும் ஒரு கட்டத்தில் எதிர்த்துக்கொண்டு இருந்த திருவிக்கா கடைசி கட்டத்திலே எங்கே வந்து சேர்ந்தார் என்று சொன்னால், திராவிட நாட்டு பிரிவினையை ஆதரித்து பேசுகிற நிலைக்கு, திராவிட நாட்டை திறந்து வைத்து பேசுகிற நிலைக்கு அவர் உள்ளானார். ஆக அடிகளார் பெரியாரை எதிர்த்து பெரியாருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர் கடைசியில பெரியாருடைய பக்கம் தான் வந்து நின்றார். மறைமலையடிகள் பெரியாரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தி போராடி பார்த்தவர், பெரியார் பக்கத்தினுடைய நியாயத்தை தான் அவர் உணர்ந்து வந்து நின்றார். திருவிக்கா அவரும் பெரியாருக்கு எதிர்த்து பெரியாருடைய வகுப்பு வாரி உரிமையை வரவிடாமல் தடுத்த துரோகத்தை செய்தவர் கூட இறுதி கட்டத்தில் பெரியாருக்குடன் வந்து சேர்க்கின்ற ஒரு நிலைதான். ஆக சைவத்தோடு பெரியார் கொண்டிருக்கிற நட்பு உறவு என்பது சைவம்தான் பெரியாரின் பக்கம் வந்திருக்கிறது தவிர பெரியார் சைவத்தின் பக்கம் போகவில்லை. இது எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு தலைமைத்துவம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இதுல இருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக பெரியார் எடுத்த அந்த முரண்பாடுகளை வந்து எப்படி கையாளுவது என்பதில் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகளுக்கு வந்து பெருசா வந்து எதிர்கால வெற்றி கொடுத்ததுன்னு சொன்னா, பெரியார் கொள்கையின் பக்கம் ஒரு நியாயம் இருந்தது என்பது ஒன்று. இன்னொன்று, பெரியார் அவர்களை மதித்த பாங்கு, பெரியார் அவர்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்த மனப்பான்மை, பெரியார் அவர்களிடம் காட்டிய மரியாதை, இந்த தனிப்பட்ட பண்பும் மரியாதையும் தன்னுடைய கொள்கைக்கு உரம் சேர்க்கின்ற ஒரு கருவியாக பெரியார் பயன்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய பண்பை அவர் பயன்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய அடையாளத்தை பெரியார் கொள்கைக்காக பயன்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய மானத்தை இழந்து பெரியார் கொள்கைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். இதே குருகுல கல்வியில் பார்ப்பனல்லாதார் உணவு முறை வேறுபாடு வந்து கொதித்து எழுந்த பெரியார் அதற்கு முன் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போது
பெரியகுளத்திற்கு போகிறார், குற்றாலத்திற்கு போகிறார், அங்கே பார்ப்பனர்கள் வீட்டில் தங்குகிறார். அங்கே இவருக்கு தனி இடத்திலே சாப்பாடு போடப்படுகிறது. காலையிலே போட்ட எச்சியெல்லாம் அப்படியே இருக்கு, அது ஈ வச்சிட்டு இருக்கு. பக்கத்துல அதே பக்கத்துல இலையை போட்டு சாப்பிட சொல்றாங்க. இது 2 இடத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பெரியார் சொல்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் பெரியார் ஏற்றுக்கொண்டார். ஒரு தேசிய இயக்கம், சுதந்திரத்துக்காக போராடுற இயக்கம், காந்தியினுடைய கொள்கைக்காக நிற்கிற இயக்கம், எனக்கு ஏற்பட்ட அவமானம் முக்கியம் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் தீண்டாமையை கடைபிடிக்கிறது என்கிற போது பெரியார் வந்து கொதித்தெழுந்து சரணபாதவி குழுவத்துல போராட்டத்துக்கு ஒரு 18 பேர் இருக்கின்ற ஒரு சின்ன சடம். ஒரு 18 பேர் இருக்கிறதுதான் அந்த குழுவம். இந்த 18 பேர்ல 2 பேரும் பிராமணன், பாக்கி பேர்லாம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையில நடந்த ஒரு சிறு துளி போராட்டம் என்பது ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைக்கு வரலாறு நிற்கிறது என்று சொன்னால் அது அந்த காலகட்டத்தில் ஏற்கப்பட்ட பொறி, வைக்கப்பட்ட அந்த நெருப்பு, வைக்கப்பட்ட வெடிகுண்டு. அப்ப ஒரு சின்ன விஷயம் கூட எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில பற்ற வைக்கப்படுகிறது, அது வரலாறாக மாறுகிறதா என்பதை வரலாறு பின்னால் முடிவு செய்யும். ஆக பெரியார் செய்த இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த சின்ன சின்ன நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு சிறிதாக தோன்றி இருந்தாலும் அன்றைய சமூக வரலாற்று பின்னணியில் இப்படி ஒரு முடிவை எடுத்து போராடுவது என்பதுதான் பெரியாருடைய ஒரு தனித்துவமாக, அவருடைய போராட்டத்தினுடைய வெற்றிக்கு உள்ளடக்கமாக, சமரசமற்ற பாதைக்கு இட்டு செல்கின்ற ஒரு வழிகாட்டியாகவும் அது இருந்திருக்காது. ஆக இந்த நூற்றாண்டு நிறைவு நாளில், நூற்றாண்டில் நாம் இதிலிருந்து அறியப்படுகிற விஷயம் என்று சொன்னால், நமக்குள் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை நாம் தொலைநோக்கு பார்வையோடு லட்சியத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அந்த முரண்பாடுகளை எப்படி நாம் கையாளப் போகிறோம், அந்த முரண்பாட்டை கையாண்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகிறோம் என்ற ஒரு புரிதலை நமக்கு உருவாக்கி கொள்வதற்கு இந்த வரலாறுகள் பயன்படுமே தவிர, மொக்கையாக நீ அன்னைக்கு பேசின, அன்னைக்கு எமர்ஜென்சி எதிர்த்த, இன்னைக்கு எமர்ஜென்சி எதிர்த்தியா, அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆதரிச்ச, இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தியா, அன்னைக்கு வந்து என்ன பண்ண 1920 என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த தொலைக்காட்சி வாதங்களை பேசுறான், மடைய மாதிரி பேசுறான். ஒரு இயற்கையிலையும் வரலாற்று சூழலையும் சமூக சூழலோடு நிகழ்ச்சியை பொருத்தி பார்த்து அதை பற்றி ஒரு கருத்து எடுக்காம தட்டையா பேசுகிற ஒரு போக்குங்கிறது இன்னைக்கு அரசியல வேகமா இருக்கு. மக்கள்கிட்ட அது போய் சேரும் நினைக்கிறாங்க. அப்ப சமூக வரலாற்று பார்வை, ஒரு இயங்கியல் பார்வை என்பது காலத்தினுடைய சூழல், அகச்சூழல், புறச்சூழல், இவர்களை முன்வைத்து எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தான் தீர்மான நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகள் அந்த காலகட்டத்தில் யாரை நோக்கி நகர்ந்திருக்கிறது, எதற்கு பயனை தந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய வெற்றி தோல்வியுடைய மதிப்பீடுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அடிகளாரோடும், மறைமலை அடிகளாரோடும், குன்றக்குடி அடிகளாரோடும், தெரிவிக்காவோடும் பெரியார் மேற்கொண்ட அந்த சைவத்தினுடைய அணுகுமுறை. இன்றைக்கு தமிழகத்துல சைவம் என்று சொன்னா குன்றக்குடி திருவானந்த வாரியார் சுவாமிகள் தெய்வீக தமிழ் பேரவை என்று ஒரு பேரவையை உருவாக்குறாங்க. அது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பக்தவர்களுடைய அறநிலைத்துறையை உருவாக்குச்சு. அந்த தெய்வ தமிழ் பேரவையை வந்து பார்ப்பனர் அல்லாத ஆன்மீக பிரச்சாரத்தை பண்ணுச்சு, அரசாங்க ஆதாரத்தோட பண்ணுச்சு. அவருடைய தலைவராக அடிகளார் இருந்திருக்கிறார், அவர் அந்த அளவு செஞ்சிருக்கிறார். இந்த பணியெல்லாம் அப்பயும் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இப்ப நடத்துற அந்த முருகன் மாநாடு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து நியாயமா பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை வந்து அடிகளார் இருக்கலாம் விட்டார் நடத்தணும். ஏன்னா அவங்க இதை பத்தி எல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க. முருகன் மாநாடு சுப்பிரமணியனிடமிருந்து முருகனை மீட்டெடுப்பதற்கு பயன்பட்டதா கிடையாது. சுப்பிரமணியன் தான் இருக்கிறான். சுப்பிரமணிய மாநாட்டிலே வள்ளி தெய்வானையும் முருகன் தான் சேர்த்தா போட்டிருக்காரு. அப்ப அவர் வந்து இந்த புராணங்கள் விட்டுவித்த மனைவியோட கலந்து பாக்குறாங்களே தவிர அவர் வந்து புராண இதிகாசத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுற எந்த முயற்சியும் இல்லை. அப்படி நீங்க செய்யப்படுறதுனால யாரும் உங்களுக்கு ஆதரிச்சு செய்ய போறதும் கிடையாது, ஒரு வீணான முயற்சி அது. ஆனா அப்படி செய்யறாங்க. ஆனா அப்படிப்பட்ட செய்யறவங்க வள்ளலார் இருக்கிறார். வள்ளலாருக்கு இன்றைக்கு இடத்தை எடுக்கணுங்கிறப்ப எதிர்ப்புகள் வருது, அது செய்யறாங்க. அது இந்த சைவ சமய நெறியிலேயே மதத்தை எதிர்த்து எல்லாவற்றையும் எதிர்த்து மக்களிடம் வந்து பெரியாரை போல களமிறங்கி புரட்சி செய்யாம கருத்தியல் புரட்சி செய்த வரலாற்று பெருமை வந்து நம்முடைய வள்ளலார் அவர்களுக்கு உண்டு. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அவர் வந்து ஆகமத்திலிருந்து வேதத்திலிருந்து அத்தனை எடுத்து உருவ வழிபாட்டையே கேள்விக்குள்ளாக்கி ஒரு தகர விளக்க நீங்க கொடுத்து வைங்க என்று சொல்லி அதை வழிபடுங்க என்று சொல்லி உருவ வழிபாட்டை கேள்விக்குறியாக்கினார். ஆனால் அவரால் ஒரு இயக்கத்தை எதிர்த்து நடத்த முடியவில்லை. இயக்கத்தை எதிர்த்து நடத்தாமல் அவர் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலையில்தான் இருந்தது. எத்தனையோ பேர் புத்தருடைய காலத்தில் வந்து தோன்றியிருக்கிறார்கள், சார்வாகர்கள் தோன்றியிருக்கிறார்கள், சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள், சமணர்கள் தோன்றியிருக்கிறார்கள், எல்லோருமே எதிர்த்திருக்கிறார்கள். ஆதாரங்கள் இருக்கிறது, இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் எவரும் வெற்றி படியை நோக்கி முன்னேறி செல்ல முடியவில்லை. ஆனால் பார்ப்பனியத்தை, பார்ப்பனர்களை, வேதத்தை, வைதிகத்தை எதிர்த்து அதை முன்னோக்கி எடுத்து செல்கின்ற ஒரு தலைவராக பெரியார் இருக்கிறார் என்பதுதான் பெரியாருக்கு சிறப்பை தவிர பெரியார் தான் செஞ்சாரா, பெரியார் ஒருத்தர் தான் செஞ்சாரா என்று கேட்கிறாங்க. நான் பெரியார் ஒருத்தர் தான் செஞ்சேன்னு சொல்லல. பல பேர் செய்வதற்கான சமூக சூழலா இருந்தது. ஆனால் சமரசம் இல்லாமல் அதை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு எவரும் இல்லையே. திருவள்ளுவரே நம்முடைய தாசான் பாடி வைத்தாங்க.
அந்த திருக்குறள் எந்த தமிழ் மன்னனும் திருவள்ளுவருக்கு ஒண்ணுமே செய்யல. சேர சோழ எவனுமே திருக்குறளுக்கு எதுவுமே செய்யல. எல்லாமே வந்து ஆரியத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் மூழ்கி போய் கிடந்த நாட்டுல அந்த சோழர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் கேள்விக்குறியாக்கி, பார்ப்பனர்களை கேள்விக்குறியாக்கி, தமிழர்களை கேள்விக்குறியாக்கி, எல்லாவற்றையும் நான் எதிர்த்து 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 முன்னேறி சென்று தமிழ்நாட்டை வந்து இந்த நிலை கொண்டு வருகிறப்ப இன்றைக்கு புதிய வடிவங்களில் வேறு பல நவீன நுட்பங்களில் இன்றைக்கு வந்து சாதியம் என்பதும் வர்ணாசிரம் என்பதும் தீண்டாமை என்பதும் மனிதகுல வேறுபாடு என்பதும் நவீன முறையில இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த நவீன முறையுடைய நவீன பார்ப்பனத்தையும் எதிர்த்து களங்காணுவதற்கு புதிய யுக்திகள் புதிய செயல்பாடுகள் வருகிறது. அது இளைய தலைமுறை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இளைய தலைமுறையுடைய வரலாற்று புரிதலுக்கு இந்த கடந்த கால வரலாறையும் நாம் மீட்புருவாக்கம் செய்து அது பற்றிய புரிதல் வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை இங்கே நடத்தி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.